வெல்கம் டு எஸ்பி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 8.25 தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி 10th ஸ்டூடெண்ட் பசங்களுக்காகவே 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து ஒரு சீரிஸாவே போட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு அந்த சீரிஸை போய் பாருங்க, பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க. உங்க லைஃபுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்குள்ள வீடியோ என்னதுன்னா எடுத்துக்காட்டு 8.25. ஓகேவா? படத்தில் காட்டியுள்ளவாறு அம்புக்குறி சுழற்றும் விளையாட்டில் 1, 2, 3, 12 என்ற எண்கள் சமவாய்ப்பு முறையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்புக்குறியானது 7, பகாயன், பகுயன் ஆகியவற்றில் நிற்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து அம்புக்குறி சுத்தும் விளையாட்டுங்க. நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ணிருக்கோம்ல. இப்போ உனக்குள்ள ஒரு இது மாதிரி இருக்கும் பின்னு, அதை ஸ்ட்ரைட்டா பிடிச்சி இழுத்தோம் பிடிச்சிக்கோங்களேன், சுத்திக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல நிற்கும். அதான் அவங்க சொல்றாங்க. அப்படி நிற்கும் போது 7ஆம் நம்பர்ல நிற்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன, பகாயன்களில் நிற்பதற்கான நிகழ்தகவு என்ன, பகு எண்களில் நிற்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு கூறுகளை எத்தனை வகையான வாய்ப்பு இருக்குது? 1ல இருந்து 12 வகையான வாய்ப்பு இருக்கா? அப்போ 1, 2, 3, 4, 5ல இருந்து 12 வரைக்கும் டைரக்டா போட போறீங்க. இதுதான் கூறுவழி. ஓகேவா? நிகழ்தகவுனாலே நம்ம கூறுவழி தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ அதனால நம்ம கூறுவழியை எழுதியாச்சு. இப்போ ரெண்டாவது நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் உள்ள பார்ப்போம். அம்புக்குறியானது 7ல் நிற்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்படி சுத்தி விடும்போது 7ஆம் நம்பர் நிற்கிறதுக்கு எத்தனை வழி இருக்கு? இந்த 7ன்னு ஒரே ஒரு வழி தானே இருக்கு. அப்ப பியோட கூறுவழி என்ன? 7 மட்டும்தான். அப்ப n ஆஃப் பி எத்தனை? 1. b ஆஃப் பிக்கு ஃபார்முலா என்னது? n ஆஃப் b பை சரி a க்கு கூறுவழி எத்தனை? 7. n ஆஃப் a எத்தனை? 1. அப்ப b ஆஃப் a வந்து என்னது? n ஆஃப் a பை n ஆஃப் s. n ஆஃப் a ஓட மதிப்பு எத்தனை? 1. n ஆஃப் s ஓட மதிப்பு 12. எழுதிக்கணும் கூறுவழி. அப்ப n ஆஃப் s = 12 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டாவது क्वेश्चन போறோம். அப்படி அம்புக்குறியானது பகா எண்களில் நிற்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு சொல்றாங்க. பகா எண்ணா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்கு. இப்போ 2ஆம் நம்பருக்கு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு காரணம் என்ன இருக்கும்? 1ஆம் வாய்ப்பாடுல வரும். 2 × 1 2ன்னு வரும். வேற எதுல வரும்? O2 2ன்னு வரும். ஒரு நம்பரு 1 மற்றும் அதே நம்பரை காரணியா கொண்டிருந்தா அதுதான் பகா எண். ஓகேவா? இப்ப 4ஆம் நம்பர் எடுத்துக்கோங்களேன். 4ஆம் நம்பருக்கு வந்து 4 × 1 4, 2 4, 1 4. இப்ப இதுல எக்ஸ்ட்ரா ஒரு காரணி இருக்கு தெரியுமா? அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரணி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பகு எண். புரிஞ்சா? ஒரு நம்பரு தான் காரணியும் பிளஸ் 1 என்ற காரணி வச்சிருந்தா அது வந்து பகா எண். எக்ஸ்ட்ரா எதுவும் காரணி வச்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து பகு எண். புரிஞ்சா? அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நம்பரை வந்து வகுக்க முடிஞ்சு அப்படின்னா அது வந்து பகு எண். வகுக்க முடியல அப்படின்னா பகா எண். வகு பகு யோசிச்சுக்கோங்க. வகு பகு. இப்ப 4 இருக்கு. இந்த நம்பரை வகுக்க முடியுமா? ஏதாவது ஒரு நம்பரை வகுக்க முடியும்ல? 2 4 வகுக்க முடியுது. இதே இது 3ஆம் நம்பரை வகுக்க முடியுமா? 3ஆல மட்டும்தான் வகுக்க முடியும். வேற எந்த நம்பரை வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ பகா என்ன பகு என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அம்புக்குறியானது பகா எண்ணில் நிற்பதற்கான நிகழ்தகவு. இப்ப இந்த டோட்டல் 12ல எதுதான் பகா எண்? 2 ஒரு பகா எண், 3 ஒரு பகா எண், 5 ஒரு பகா எண், 7 ஒரு பகா எண், 11 ஒரு பகா எண். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2, 3, 5, 7, 11. அப்ப n ஆஃப் b மொத்தம் எத்தனை? 5. b ஆஃப் b ஓட வேல்யூ என்னது? n ஆஃப் b பை n ஆஃப் s. n ஆஃப் b ஓட வேல்யூ என்னது? 5. n ஆஃப் s ஓட வேல்யூ எத்தனை? 12. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் அம்புக்குறியானது பகு எண்ணில் நிற்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்றாங்க. இதை தாண்டி மிச்சம் உள்ள என்ன நம்பர்லாம் இருக்கு? மிச்சம் 1 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு, 10 இருக்கு, 12 இருக்கா. இப்போ இந்த 1ஆம் நம்பர் இருக்குல்ல, இந்த 1ஆம் நம்பர் நல்லா வச்சுக்கோங்க. அது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஓகேவா? அப்போ 1ஆம் நம்பரை தாண்டி மிச்சம் என்ன நம்பர்லாம் இருக்கு? 4ஆம் நம்பர் இருக்கு, 6ஆம் நம்பர் இருக்கு, 8ஆம் நம்பர் இருக்கு, 9ஆம் நம்பர் இருக்கு,
10ஆம் நம்பர் இருக்கு, 12ஆம் நம்பர் இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை n of c? 6. p of c is equal to n of c by n of s. n of c எத்தனை? 6. n of s 12. அப்போ ஓரார் 6 ஈரார் 12. அப்போ p of c ஓட வேல்யூ எத்தனை? 1/2. இவ்வளவுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். இந்த क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் guys. Thank you for watching. Thank you.